மேடம், நுரையீரல் சத்து குறைபாட்டுக்கு என்ன வகையான சாப்பாடு சாப்பிடலாம்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நல்ல கேள்வி. நுரையீரல் சத்து குறைபாடு அப்படின்னாலே நம்ம முதல்ல சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னா நல்லா சாப்பிடணும், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நுரையீரல் சத்து குறைபாடு ஏற்படுபவர்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு இருக்கிறதுனால தான் நுரையீரல் சத்து குறைபாடு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இவங்க எல்லாமே சாப்பிடணும். கொட்டை வகைகள், நட்ஸ் வகைகள், பழங்கள், நீராகாரமான உணவுகள், இளநீ, தேங்காய் பால், இது எல்லாமே இவங்க எடுத்துக்கலாம். ஆட்டு இறைச்சி, கோழி, முட்டை, இந்த மாதிரியான இறைச்சி வகைகளையும் இவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 வேளையும் சுட சுட இவங்க சாப்பிடணும். பழைய உணவுகளை சாப்பிடக்கூடாது, அதாவது ஆறி போன உணவுகளை இவங்க சாப்பிடக்கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும், இளநீ இதெல்லாமே அவங்க நிறைய எடுத்துக்கணும். அதாவது நுரையீரல் சத்து குறைபாடு அப்படின்னாலே இருமல், சளி, தும்மல் இதெல்லாம் வரும். இவங்க வந்து மோர் எடுத்துக்கலாமா, இளநீ குடிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். தாராளமாக குடிக்கலாம். ஏன்னா பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது நம்மளுடைய உள்ள இருக்கிற அணுக்கள் எல்லாமே போராடும், ஃபைட் பண்ணும். அப்போ வந்து நம்ம பாடி ஹீட் ஆகிடும். அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இளநீ, மோர், தேங்காய் பால் இதெல்லாம் நம்ம குடிக்க சொல்றது. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளா நல்லா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது இவங்களுக்கு இந்த லங்ஸ் தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனஸ் ப்ராப்ளம், தலைவலி, தும்மல், மூக்கில் சளி ஒழுகுதல், இது எல்லாமே சரியாயிடும். இவங்க ஃபுட்டை தான் முதல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நல்லா சாப்பிடணும். 3 வேளையும் நல்லா சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகி இவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு குறைபாடு அப்படிங்கிறத இல்லாமல் ஆகும்போது இவங்களுக்கு லங்ஸ் டெஃபிஷியன்ட் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும். இதை ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்களுக்கு அந்த சளி தொந்தரவுகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அனைத்துமே இவங்களுக்கு சரியாகும். முக்கியமாக இவங்க எதை மட்டும் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா ஆயிலில் பொரிச்ச உணவுகளை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஆயிலில் பொரிக்கக்கூடிய உணவுகளும் பேக்கெட் ஐட்டம்ஸையும் இவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்கனாலே போதும். வேற எதுவும் இவங்க அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே சாப்பிடலாம். இவங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ஃபாலோ